நடந்துச்சு? ஃப்ரீயா நடந்துச்சு. உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? எப்படி அந்த நிகழ்ச்சி என்ன நடந்துச்சு? ஆமாம், எனக்கு அழைப்பு வந்தது. இது ஸ்கூல் சைட்லேருந்து, ஹெச்எம் சைடில் இருந்தும், ஜோனல் ஆஃபீஸ் சைடில் இருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது. பாப்பா பிறந்து 7 நாள் தான் ஆச்சு. பட் ஆனால் போவேணாம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு, ஸ்கூல் ஃபங்க்ஷனுன்றதுனால நான் அவாய்ட் பண்ணல. சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்ன நடந்துச்சு மேடம்? நீங்கள் உள்ளே போனீங்க, ரிப்பன் வெட்டும் போது 2 பேரும் ஒரு ரிப்பனை கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உள்ளே போயிட்டு ஆக்சுவலி அங்கே வைக்கும்பொழுது 2 ரிப்பன் தான் வச்சாங்க. 2 பேரும் கட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மளை அதாவது என்னை வந்து பின்னாடி தள்ளிட்டு அவங்க ஆளுங்களை வந்து ஃப்ரண்ட்டில் காட்டணும், அவங்கள வச்சு தான் வந்து அவங்க ஓப்பன் பண்ணோன்ற மோட்டிவோட. ஆக்சுவலி அவங்க நைட் வரைக்குமே அவங்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லலையாம் கன்ஃபார்மாக. நான் வர்றது நியூஸ் தெரிஞ்சு தான் அவங்க வாலண்டியராக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்க ட்ரை பண்றீங்க மெழுகுவர்த்தியா? ஆனால் கேண்டில் வந்து அங்கே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க லேடி வந்து அவங்க கிட்ட கொடுங்க, எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேணாம் ஜோனல் ஆஃபீஸர் அவரு கொளுத்துட்டோம், அப்புறம் இன்னொருத்தர் சேர்மன் அவர் கொளுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்களோட மோட்டிவ் என்னன்னா என்னை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் வந்தாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க உடனே அங்க இருந்து வந்துட்டீங்க, என்ன ஃபீல் பண்ணிட்டு வந்தீங்க? அதுக்கப்புறம் அதிகாரிகள் உங்ககிட்ட பேசினதா சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? அதுதான், அப்படி ஒன்றும் நம்ம போட்டி போட்டு அங்கே இருக்கணும்னு அவசியம். அது வந்து ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சி. அங்கே போயிட்டு நம்ம வீரத்தையும் நம்மளோட இதுவையும் காட்டுற இடம் அது கிடையாது. அதனால நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். அதுக்கு அதிகாரிகளும் வந்து நாங்கள் வேணும்னு பண்ணலை, அவங்க இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை எனக்கு. ரெண்டாவது நிகழ்ச்சியும் அப்படி தான் பண்ணாங்க. கடகடன்னு அவங்களே வந்தாங்க, சிசர் வாங்கினாங்க, கட் பண்ணாங்க. சரி நானும் சைலண்ட்டாக இருந்துட்டேன். அப்புறம் கேண்டில் ஏற்றிட்டு அந்த லேடிக்கிட்டே திருப்பி கொடுத்தாங்க. அவங்க என்கிட்ட ஜோனல் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணார். அவர் வாங்குறது அவங்களே கேண்டில் அணைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஏற்றிட்டு அவங்களா கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. இல்லை பரவாயில்ல நீங்களே ஏற்றுங்க, அதை ஏற்றிட்டிங்களே பரவாயில்ல இருக்கட்டும்னு. இல்லை பரவாயில்ல ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இல்லை பரவாயில்ல ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், நீங்கள் ஏற்றிட்டீங்கல்ல அதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு இல்லைங்களே, நீங்கள் வீடியோலேயே பார்த்துருக்கலாமே. அவங்க தான் கேண்டில் என் கையில் இருந்து போடும். அப்படியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் ரிப்பன் கட் பண்ணும்பொழுதே வந்து என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கேயே இன்சல்ட் பண்ணுறோன்ற மோட்டிவோடு தான் வந்து அவங்க பண்ணதே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.